தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம். 38வது வார்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கனை மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை வரும் ஜனவரி 9ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அதே நாளில் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்புடன் ரூபாய் 1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்களை வீடு வீடாக இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 200 டோக்கன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி வரை டோக்கன் விநியோகம் நடைபெற உள்ளது. இந்த டோக்கனில் பரிசு தொகுப்பு வழங்கும் நாள், வழங்கப்படும் நேரம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது. டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று பொதுமக்கள் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பில் குறைகள் இருந்தால் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1967 மற்றும் 1804255901 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி 38வது வார்டுக்கு உட்பட்ட குமார் தெரு, பங்களா தெரு, MK தெரு, ஜெயலானி தெரு, தெற்கு புது தெரு, அந்தோனியார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. இதில் ரேஷன் கடை ஊழியர்கள் மதன் மற்றும் 38வது வார்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் அரபி ஆகியோர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.